ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சொல்லுங்க மேடம், எப்படி இந்த அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருந்தது? இவ்வளவு படங்கள் நீங்க நடிச்சிருக்கும் போது இந்த கேரக்டருக்கு நீங்க தான் அப்படின்னு டைரக்டர் எப்படி செலக்ட் பண்ணாரு? ஒன் திங் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். இந்த போஸ்டர் ஏதோ ஒரு எப்பவோ ஒரு வருஷம் முன்னாடி படம் எடுத்த புதுசுல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் காமிக்கும் போது ஷேர் பண்ணும்போது நீங்க இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ. நட்சத்திரம் நகருகிறது தான் சார். அதுல ஒரு சீன் வரும்ல கலையரசனுக்கும் எனக்கும், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் மேகா ராஜன் தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அவர் நான் பண்ணுவேன்னு அவர் நம்பினார். அந்த மேடம், உங்க லவ் போர்ஷன் ஒன்று வரும். ஓகே. அப்போ வந்து நீங்க மேலாடை இல்லாடும் போது அவர் வந்து கிட்ட வந்து பேச வருவாரு. அப்போ பேச வர மாட்டாரு. ஆனா நீங்க வந்து ஜாக்கெட் போட்ட உடனே பேச வருவாரு. ஸோ அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அது மாதிரி வச்சாங்க? இப்போ வந்து சில திங்ஸ் நானே கூட படம் பார்த்த பொழுது தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஒருவேளை அவங்க கண்ட்ரோல் போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களோ என்னமோ. சரி சார், நீங்க சார் உண்மையாலுமே நாதஸ்வரம் ஊதுற மாதிரி மாறிட்டீங்க. அதுல ட்ரைனிங் என்ன எடுத்தீங்களா? ரொம்ப நேரம் ட்ரைனிங் கொடுத்தாரு போட்டு. உண்மை திருநெல்வேலியில இருந்து வந்து நாதஸ்வர வித்வான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணேன். மியூசிக் டைரக்டர் மக்பூல் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது ஸோ நீங்களே நேச்சுரலாக அந்த சிங் பண்ணுறதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே மெனக்கெட்டு அதை நான் ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ. அங்கம்மா ஒரு அம்மா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது 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 அந்த அந்த அம்மாக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு. அவ சுயமா சில விஷயங்கள் அவளுக்காக பண்றா. அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம். சுயமா இல்லாம ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பாக்குறவங்களுக்கு அவ கெட்டவளா தெரியலாம். பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக நல்லவர்களும் சொல்றீங்க, கெட்டவர்களும் சொல்றீங்க. சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதானே சார். நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படியும் இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவ கில்ட்டியா ஃபீல் பண்ணாலோ என்னமோ அவ ஏதோ பண்ணதுக்கு, அதனால தான் அவ போகணும்னு நினைச்சாளா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. இல்ல, அந்த மருமகளை நீங்க ட்ரீட் பண்றது இருக்கு பாத்தீங்களா, கரெக்ட். அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாம பண்றீங்களே, ரொம்ப தப்பா தான் இருக்கு. அது சில அது எனக்கு அந்த கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன். சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன். பட் ஆனா சில இடங்கள்ல நான் கண் கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஒரு சின்ன மகள் கிட்ட ஒரு வேற மாதிரி ஒரு அன்பு இருக்கும். பெரிய மக வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேல. தன்னுடைய இடத்தை பவரை எடுக்கிற ஒரு பெண், அது ஒரு கோவங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன். லைஃபையும் பார்த்திருக்கேன், சில படங்களையும் பார்த்திருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது. இல்ல, எங்க ஊர்ல நிறைய பேர் வந்து புருஷனை இழந்ததுக்கு அப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க. அதுல உதாரணம் எங்க பாட்டியும் தான். ஆனா எங்க பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன். ஏன்னா எங்க பாட்டி எப்படி எங்க அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த பெருமாள் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன். அவரும் எங்க ஊரை சேர்ந்தவர் தான். அதனால அந்த இது கரெக்டா அப்படியே அந்த நல்லா வந்துச்சு. ஆனா அந்த குடும்பத்துல இவரு நாதஸ்வர வித்வானம் எப்படி உள்ள வந்தாருங்கிறதே எனக்கு புரியல. அவர் ஏதோ இந்த கல்யாணங்கள்ல பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு. எஸ். படத்துக்கு படம் வந்து அவங்க அங்கம்மா தான். பத்தி சொல்றீங்களா? இல்ல அம்மா, நீங்க உங்க கொஸ்டின் சொல்லுங்க சார். இல்ல, படத்துக்கு படம் வேரியேஷன் சூப்பரா காமிக்கிறீங்க. இதுல கூட ரவிக்கை இல்லாம பண்ணிருக்கீங்க, அழகா இருந்தது. அந்த பழைய காலத்து எங்க பாட்டியை பார்த்த மாதிரி தான், பைல்வான் சார் சொன்ன மாதிரி தான். ஆனா அந்த படத்துல பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வருது இல்ல, அந்த சுருட்டுன்றது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு காட்டா இருக்கும். ஸோ அதை அவங்க கொடுக்கும் போது எத்தனை நீங்க இது பண்ணீங்க, அதை எப்படி நீங்க ட்ரைனிங் இது பண்ணீங்க? எனக்கு முன்ன பின்ன பிடிச்சது கிடையாது. ப்ரொடியூசர் அஞ்சா இருக்காரு இல்லையா, கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர், அவர் வந்து நான் அதுதான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி நான் பத்த வைக்கணும், கைக்குள்ள அந்த தீக்குச்சியை வச்சு காத்து படாம வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல, ஏன்னா காத்து ரொம்ப அடிச்சிச்சு. ஆனா சில அங்க பிடிச்சிட்டு இருந்தவங்களோட போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு.
எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினச்சி அவரது நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு. நான் பால்கனியில் உட்காந்து நிறையா நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். உண்மையாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான். முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன், பட் அதுக்கப்புறம் அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு. சுருட்டு வந்து அப்பப்போ சின்னதாகிடும், ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட். பட் எதுவுமே நிறைய டேக்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எனக்கு 3 டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது. ஸோ அதனால அது ஓகே. இல்ல, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது கிழவங்க இந்த சுருட்டு பிடிக்கிறது வேற, அவங்க தான் அந்த புகையை உள்ள எடுப்பாங்க. ஓகே, ஆனா கிழவிகள் யாருமே உள்ள எடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, அது எங்க பாட்டிகிட்டே நான் கேட்டிருக்கேன். ஓகே, அதாவது ஒரு ஆண்மைத்தன்மை வர்றதுக்காக அந்த சுருட்டு பிடிக்கிறது. அது மட்டும் இல்ல, சூரட்டை இழுத்துட்டு உடனே விட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள கொண்டே போக மாட்டாங்க பெண்கள். ஓகே, ஏன்னா அதனாலதான் அந்த கற்பம் செதஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக அது ஆரம்பத்திலே பண்ணுவாங்க. ரெண்டாவது டைஜஷனுக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம். அதனாலதான் அந்த சுட்டு காரணம் வந்தது. ஆனா எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தாரு அந்த டைரக்டர். அதாவது பெருமாள் முருகன் கதையில படிச்சதை விட இது நேரேஷன் கரெக்டா இருந்துச்சு. நான் இந்த படத்துல 2வது பாகம் வந்து உங்க லவ் ஸ்டோரியா வருமா? நீங்க சொல்றது யோசிக்கலாம் சார். வேற சிலர்லாம் கூட இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பார்ட். நீங்க சொல்றது நல்ல யோசிக்க வைக்குதுங்க. என்ன காரணம்னா, அவர் நீங்க இடையில உங்க சம்பந்தி வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டீங்க. அப்போ அது என்னன்னா, இந்த படம் வந்து அடுத்த பகுதி மறுமணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம். ஓகே, ஓகே. அதனாலதான் 2வது பகுதி இருக்கா நிச்சயமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா. அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டருங்கிறீங்க. அவர் ஒரு முறை கூட ஸ்டெதாஸ்கோப்பை வச்சு பார்த்தது இல்லை, காலேஜ்லயும் போய் பார்த்தது இல்லை. அது மட்டும் இல்ல, அவரே வந்து பல்லு டாக்டருக்கு போய் வேற ஒருத்தரை கூப்பிட்டு தான் காமிக்கிறாரு. டாக்டர் நல்ல ஹை ரெக்கமெண்டேஷன், பெரிய டாக்டர். இல்ல, அவர் டாக்டர் படிக்கலையோங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. பொய்யா? படிச்சிட்டேன் சார். இல்ல, இன்னொன்னு இது நீங்க நல்லா இருக்குன்னு ஓரளவுக்கு சொன்னதே வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் இல்ல உண்மைதான், நீங்க தாளிச்ச படங்கள்ல இது நல்லா இருக்குன்னு சொன்னது வெரி ஹாப்பி. ஒண்ணு, நான் பல் டாக்டர் கிடையாது. 2வது, நான் டாக்டர் படிக்கிறது ஊர்ல. நான் அங்கே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்ல தான் வந்து நான் அம்மாவை பார்க்கறதுக்கும் அம்மா கிட்ட அந்த லவ் மேட்டர் எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன். இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணன்கிட்ட இவங்ககிட்டயும் அன்னிக்கிட்டையும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறத நான் ஒன்று அனலைஸ் பண்ணதான், என்னடா நான் ஒன்று சொல்லான்னு வந்தேன், இங்கே ஆல்ரெடி இவங்க வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காங்க, இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இவங்க மூலியமாவும் சரி அவங்க மூலியமாவும் சரி நான் அது எப்படின்னா அம்மாக்குள்ள ஸ்லோவா எடுத்துட்டு போக ட்ரை பண்றதுனால தான் இவ்வளோ ஒரு டிராமா அண்ட் கான்ஃபிளிக்டே கிரியேட் ஆகுது. மற்றபடி 4-5 நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அவர் வரமாட்டாரு, அவர் ஹெசிடேட் பண்ணுவார். வந்திருந்தாருன்னா ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்த்துருப்பாரு. நான் பேச்சியை வந்து ஒரு ரேட்டு பார்த்துட்டு போனா நான் வர முடியாது, வேற வேலை இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அவர் வந்து டாக்டர் படிச்சாரோ இல்லையோ, அந்த பொண்ணோட நிறைய ஜல்சா பண்றாரு படத்துல. அது நல்லா இருந்தது. அதை விட கொடுமை என்னன்னா, கதையோட கருவே அதுதானே சார். அதனாலதானே அவருக்கு அம்மா மாறணும்னு நினைக்கிறாரு. இல்ல, அந்த பொண்ணு தான் இவர் ரொம்ப நல்லா மேய்ஞ்சுது. தலைவைப்புதான் அந்த பாவுக்கு வந்திருக்காரு. ஹீரோ, நீங்க அம்மா வந்து ஜாக்கெட் போடாம இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாவே இருந்தது. ஆனா நீங்க அதுவும் லவ் பண்ற பொண்ணுக்காக தான் அவங்க நீங்க ஜாக்கெட் போட சொல்றீங்க. அதாவது வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வரும்போது ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கடைசி சீன்ல உங்களுடைய லவரே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ்ல தான் வருவாங்க. கிட்டத்தட்ட ஜாக்கெட் இல்லாத மாதிரி தானே ஒரு ஃபீல் தான். அப்ப என்ன நினைச்சீங்க? பரவாயில்ல அம்மா அப்படி எடுத்துட்டு போட்டோம்னு நினைச்சீங்களா? இல்ல, ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து தெரியும். ஏன்னா அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் த வேல தான் ஓப்பன் ஆகுது. எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போறாங்கன்றது ஒன்று. 2வது, காலம் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த தியேட்டர்ல இருக்கும்போது நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஓவராலாவா சொசைட்டியா எவால்வ் ஆகும்போது எங்க அம்மாவுமே கொஞ்சம் ஆகணுன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்கு. ஓகே, ஓவராலா செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது. ஓகே, கார்த்திக் சந்தானம் ஒரு கேள்வி உங்களுக்கு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் வர்றத ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மாதிரி நீங்க படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க? இல்லைங்க, இது வந்து ஸ்டோன் பென்ஸோட புது முயற்சி தாங்க. இது வரைக்கும் நாங்கள் தயாரிச்ச படங்கள் மட்டும்தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 1 777 சார்லி வந்து ரக்ஷித் செட்டி ஒரு நல்ல நண்பர், அது தமிழில் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ
ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சி தான். அவங்க கொட்டுக்காளி பண்ணாங்க. ஆனால் ஸ்டோன் பெஞ்ச்லேயும் நாங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் பண்ணிட்டு இருக்கோம். நியூஸாக வெளியே சொல்லலை, அதுதான் ஒரே வித்தியாசம். சன்டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு, ராட்டர்டாமுக்கு ஒன்று போயிருக்கு. இதெல்லாம் பட் நியூஸாவோ இதாவோ நாங்கள் வெளியே விடுறது. பட் வி ஆல்வேஸ் ஹேவ் அ பேஷன் ஃபார் சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஒரு துவக்கமாக பார்க்குறோம். இதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதுக்கான அப்ரிசியேஷன் அண்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சினிமாக்கே நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். தேங்க்யூ. கீதா மேம் இங்கே. மேம் கீதா மேம் இங்கே ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க. இது ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? எனக்கு மற்ற அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையாக இருந்துச்சு. அதனால நான் பரவாயில்லன்னு, இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் கூட வரும் அந்த வார்த்தை. அதோட ரிலேட்டடாக 2-3 இருந்துச்சு. அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒன்று, சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன். சிலருக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது. எனக்கு குறைச்சிருக்கலாம், ஒரு 2 குறைச்சிருக்கலாம். பரணி சார் உங்கள்கிட்ட பேசி முடிச்சிங்களா? பிரதர் ஒன்றும் இல்லை, 6:45 அங்கே ஷோ வந்து டேரக்டர் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க. அதுதான், வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம். எல்லா இயக்குநர்களும் வந்திருக்கிறதுனால ஸோ எல்லாம் கால் டேரக்டர் சார் அந்த ஷோ இல்லை, அது இல்லை 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 நான் சொல்கிறேன். விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு. இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டுருக்காரு, ஏதோ ஒரு 20 பேர் அந்த மாதிரி. விபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன். அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார். அவரால் இன்னைக்கு அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு, வந்துடுவார். ஸோ அவர் இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதம், அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து, சுதாகர் தாஸ். ஸோ ரொம்ப அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும் பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அந்த ட்ரீட் பண்ண படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதம் ரொம்ப ரசிக்கும்படியும் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். எஸ் பரணி சார் இங்கே. படத்துக்குள்ளையா பீடி எடுக்குது, கொளுத்தல. பட் ஆனால் பண்ணுறாங்க இல்லை சார், பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பண்ணுறதுன்றது ஒன்று நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா வீட்டில் பிடிக்காட்டா கூட டிவிலையும் அங்கேயோ பார்த்து இல்லை எங்கேயாவது பார்த்து இன்னொருத்தரை பார்த்து அது ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்க. என் குழந்தை இந்த மாதிரி பண்ண ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, நான் அடிக்கடி பர்த்டே போது அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ தப்பு தான் சார், நிறைய விஷயங்கள் தப்பு தான். பட் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதே சார், பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி. பரணி சார் இங்கே. ஆக்சுவலாக உங்களை வந்து நான் காமெடியான தான் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கோம். ஒரு சீன் எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நன்றி. ஸோ அது எப்படி 1 டேக்கில் பண்ணீங்களா? அப்படி? ஆமாம் சார், சிங்கிள் டேக், ஒரே டேக். கிளைமேக்ஸ் பேசுகிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்தில் வசனமே கிடையாது. வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கடா இவ்வளோதான். ஸோ அதில் வந்து கிளைமேக்ஸ் பேசும்போது 5:20 பயங்கர நெருக்கடியில் தான் அந்த விஷயத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு 3 to 4 நிமிஷத்தில் அந்த சிங்கிள் டேக்கில் அந்த ஷாட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? சூப்பர். தேங்க்யூ. வெகுஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார். அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பாக. இதுக்கு அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது. அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா சார்? அவார்டு படங்களுமே வெகுஜன மக்களுக்கு எடுக்கிறது தான் சார். அது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றது எனக்கு தெரியல சார். ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான். அதாவது அந்த கேட்டகிரின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ படம் போய் ரீச் ஆகுது, மக்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்ஸஸ். ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு, இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு, இந்த படம் வந்து கமர்ஷியல் படம், இந்த படம் வந்து அறிவுள்ள படம், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி, நடிக்கிறவங்களும் சரி, டைரக்டரும் சரி நாங்கள் பார்க்கறது இல்லை. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபிள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார். இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க. இப்போ there is a new trend, I'm sure you'll be aware of it. The more you go rooted, it's called more international. We are getting back to that level. இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்ஸில் ரன் பண்ணுற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்க, உங்களோட கல்ச்சருக்குள்ளே எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷ்னலாக அது போயிட்டு இருக்கு. ஸோ அதோட துவக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து they've gone rooted. Most of your questions which are very relatable to asking to the sense and sensibilities of the people
இஸ் வெரி 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 அக்செப்டட். இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு பிடிக்கிறாங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான். ஆனா அந்த ஊர்ல அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு பிடிக்கிறது உண்மை. அது தப்புன்னு அங்க நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார். ஆனா அதே நம்ம ரியாலிட்டியில பிரதிபலிக்கும் போதுதான் இது வெகுஜன மக்களுக்கு போகுன்ற போது இது ஒரு கேள்வியா வருது. ஸோ முழுக்க முழுக்க இதை வந்து ரூட்டடா இன்டர்நேஷனலா எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துல அவங்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளவு 100% நியாயமா கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. இல்ல சார், அந்த அவார்டு அந்த டெஃபினிஷனே எனக்கு வருத்தமா இருக்கும் சார். அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேனே தவிர வேற வந்து இதை சொல்லணும். ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு வாங்கணுன்றதுக்காக பண்றது இல்லை, எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலா பண்ணணும் இல்ல வெகுஜனங்க மக்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பண்றது இல்லை. எல்லாமே ஒரே ரீசன் தான், நல்ல படம் பண்ணணும், நியாயமா பண்ணணும், நேர்மையா பண்ணணும். அதை மக்கள் எவ்வளவு ஏத்துக்கிறாங்கன்றத பொறுத்து அந்த படத்தோட சக்சஸ் இருக்கு. இதுல வந்து இந்த ஃபிலிம் நாங்க ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து the 100% honesty and integrity and relatability to the roots of our culture represent பண்ணிருக்காங்க. அந்த பெருமையில தான் ஸ்டோன் பெஞ்ச் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுது. அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க சார். தேங்க்யூ. கீதா மேடம், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி மேடம். இங்க இங்க அதாவது அந்த பொண்ணு அந்த மருமக அந்த டாக்டர் வர்றப்போ ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்ல வந்து உங்களை சந்திக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா தான் அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் உங்க கோபம் தனியாத மாதிரி நீங்க ஒரு இது பண்ணீங்க. அது ஒரு கேள்வி. அடுத்து இந்த முன்னாடி பேசின டயலாக்லாம் நான் டேரக்டர் வந்திருந்தா அவர்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இல்லை, அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுவீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க. இந்த டயலாக்லாம் கழுதைக்கு வாக்கப்பட்ட கிழிஞ்சாகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதெல்லாம் உண்மையாக அர்த்தம் தெரியும். ஏன்னா கிராமத்து பாஷை பயங்கர இதுவாக இருக்கும். எனக்கே திருநெல்வேலியில் எப்படிலாம் பேசுவாங்கன்னு இந்த படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பேசின வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசி முயற்சி பண்ணியிருக்கேன். 95% எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லாதது நான் பேசாம கூட இருந்திருக்கேன். அதுக்கு பதிலாக ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நானே வந்து 5-6 கெட்ட வார்த்தை ரெக்கார்ட் பண்ணிலாம் வாங்கிக்கிட்டேன். ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு அதுல அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பாதி வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை தான். தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அர்த்தம் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மோசமான வார்த்தைகள் கம்மியாக யூஸ் பண்ணதான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் விஷயம். ஒரு நிமிஷம் சார், அவருக்கு பதில் சொல்லிடுறேன். அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மேட்டர்ல இன்னொன்று என்னன்னா சார், ஸ்லீவ்லெஸ்ன்றது பிளவுஸா தான் சார் கணக்கு. பிளவுஸ் இல்லாததுன்றது வேற, ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவா பிளவுஸா கணக்கு. இந்த அம்மாக்கு ட்ரெஸ் பிளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லா கழுத்து மூடி கை நீளமா பிளவுஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வயசு அதிகம், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன பொண்ணுன்னா ஓகே, இப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியாலாம் நம்ம கல்ச்சர்ல அப்படிதான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்துல வரல, அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஷூட் பண்ணோம். ஏன் நீங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்வாங்க, வெள்ளையே போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள. ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த வயசு அப்படின்றது பிளவுஸ் போட்டாலும் வயசுக்கு ஏற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க. பரணி ஒய்ஃப் அவங்கள்ட்ட கொடுங்க மேடம். இவ்வளவு பெரிய மேடம் ஒருத்தர் தான் இந்த படத்தை தூக்கி தோல்ல சுமக்கிறாங்க. அதை தாண்டி நீங்களும் ஸ்கிரீன்ல அவ்வளவு பிரமாதமா தெரிஞ்சீங்க. அதுக்காக ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா? நீங்க யார் என்னன்னு 1-2 படத்துல பார்த்த மாதிரி இருக்கீங்க. ஆனா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி. அதை பத்தி சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தான். ஸோ இன்னும் நாட்கள் இருக்குது தெரியறதுக்கு. ஏன்னா பண்ண வேண்டிய வேலையும் நிறையா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு விபின் ராதாகிருஷ்ணன், தேங்க்ஸ் டு கீதா கைலாசம். எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேம் தான் வந்து ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். நிறையா ஹோம்ஒர்க்ஸ் பண்ணோம், அந்த டைலாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னா என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர், அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங் பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்கே இருந்து நாங்கள் பழகினதும் அந்த ஊருக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவங்களோட வாழ்வியலை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு திரையங்கோ அதை எங்களை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு. ஸ்டோன் பெஞ்ச் சார், அங்கம்மாள் படத்துல கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் மன்றம்னு வரும், விஜயகாந்த் சார் வருது. ஆனா எல்லாம் வந்து சாங் தான் வச்சுட்டு இருந்தாங்க. சமீபமா இளையராஜா சார் இஷ்யூ போறதுனால சாங் போறதில்லை. ஒருவேளை உங்க படத்துல சீன் வச்சது இதனால தானா? ஏன்னா சாங் வச்சிருப்பாங்க, எப்பயுமே சாங் வச்சா பிரச்சனையாகும் அப்படின்றதுனால எடுத்துட்டீங்களா சார்? அப்படிலாம் எதுவுமே இல்லை. இளையராஜா சாரோட நிறைய பாட்டுகள் நாங்கள் பண்ண நிறைய படங்கள்ல வந்திருக்கு சார். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது இல்லை. ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணுமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார். டைரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த கேள்வி எனக்கு அங்கேருந்து வரல, நானும் இந்த கேள்வியை கேட்கல. இல்லை அதான் அவர் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம். ஓகே.
இல்ல அந்த ஒரு சாங் ஒன்று ஆக்சுவலா இருக்கு அங்க. அந்த அந்த சாங் ரீசனிங் எனக்கே உண்மையிலே இப்போ இங்க இந்த ஷோல என்ன ரன் ஆச்சுன்றது தெரியல. பட் we have actually requested for that song and it's been approved also. ஸோ நான் என்னன்றதை செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். கீதா மேடம், நீங்க பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தீங்க. பாலச்சந்தர் சார் வந்து இந்தியாவிலே பெரிய விருது, தாதா சாஹிப் விருது, நிறைய தேசிய விருது. கைலாசம் சார் டாக்குமெண்ட்ரியில இருந்து அவ்வளவு பெரிய விருது. உங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் படத்தில் நடிச்சவங்க கம்பெனிலாம் அவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு சேர்ந்து இருக்கோ தேசிய விருது கிடைக்குமா? பாலச்சந்தர் சார் இருந்தா உங்களை பத்தி நம்ம பக்கமா லெட்டர் எழுதிப்பாரு, கண்டிப்பா பாராட்டி. அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எழுதி கொடுத்துருப்பாரு, டெஃபினட்டா நிறைய பாராட்டு கடிதங்கள் சிறுகதைகளை படிச்சு எழுதி கொடுத்துருக்காரு, கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. பட் என்னால் கற்பனையில என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்ல முடியாது, நீங்க கூட கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ விருதுகள் டெஃபினட்டா தேசிய விருதுகள் கிடைச்சா நல்லாக்கும், கிடைக்கும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடைக்கும். டீசரை பார்த்தே உங்ககிட்ட நீங்களாம் தான் சொன்னீங்க, டீசரை பார்த்தே சொல்றாங்களேன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ நன்றி சார். கார்த்திக் சார், ஆமா அவ பாவம் சார், ரொம்ப வருத்தப்பட்டா, ரொம்ப கோவப்பட்டா சார். ஆனா எனக்கு அடிக்கிறதுல உடன்பாடு இல்லை, ஏன்னா அது அவ்வளோ கரெக்ட் இல்லை. பட் அவ பாவம் சார், ரொம்ப ஃபீல் பண்ணா. கிளைமேக்ஸ் சீன்ல கூட அவன் முடி பிடிச்சிக்க முடிய கிடைக்காத, அது அடுத்த டேக் முடி இது பண்ணோன்ற கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா வலிக்கவும் செஞ்சிச்சு, அடிச்சது லைட்டாக விழுந்துச்சு போல சார், 2-3 டேக் போச்சு. எஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி கிறிஸ்டியன் முஸ்லீம் அதெல்லாம் பார்த்து ஆமா இப்பதான் மைண்ட்ல வருது அது அப்படி இருக்கான்னு சொல்லி. இப்ப தெரியல அப்படி எல்லாம். நல்லா இருக்குல்ல சார்? சார் 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 உங்களுக்கு சார் மைக் மட்டும். கார்த்திக் சார், சார் ஒரு மூவி வந்து சூப்பரா இருக்கும். நாங்க எல்லாம் ரிவ்யூலஸ்ல இருந்து எல்லாமே எழுதுறோம். அந்த மூவி மக்கள் கிட்டக்க போய் சேருடான்னு கேட்டா அது வந்து இன்னமும் கேள்விக்குரியவரா இருக்கு. எத்தனையோ தியேட்டர்ஸ்ல வந்து ஷோ கேன்சல் ஆகக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ல இருக்கு. தியேட்டரும் பாத்தீங்கன்னா இமேஜ் பாக்குறாங்க, இந்த ஸ்டார் வேல்யூ மூவி தான் நாங்க இறக்குவோம், இந்த ஸ்டார் வேல்யூ ரீலீஸ் கூட ஆக்குறாங்க தவிர, ஆனா இந்த மாதிரியான மூவிகள் வந்து அங்கீகரிக்கவே மாட்டுக்காங்க. என்ன காரணம்? இல்லை சார், இது இந்த கேள்விக்கு காரணம்னு ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி ரியாலிட்டி பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபேஸ்ன்றது வந்து தேவைப்படுது எந்த ஒரு படமா இருந்தாலுமே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு ஒரு ரீசனிங் தேவைப்படுது. ஏன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் விச் இஸ் இன்கர்ட் ஃபார் ஃபேமிலி டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். பட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்றதுக்கு சின்ன படங்களும் நிறையா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு சார். ஆக்சுவலா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில தான் நாங்க இந்த படத்துக்குள்ள வந்திருக்கோம். எங்களுக்குமே இது புது முயற்சி. இந்த படம் முடிஞ்ச பிறகுதான் நானே இதுல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்க கேட்குற கேள்விக்கு என்னன்றதை ரெடி பண்ண முடியும் சார். பட் we are all believing that this film will do justice to what has been created. அது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நீங்க நம்ம பேசுற வணிகம் வந்து அந்த படம் சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு அழகான படமா தான் பார்க்குறோம். இந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறோம். அது த்ரூ த தியேட்டர், த்ரூ ஓடிடி, த்ரூ சேட்டலைட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும்னு நம்புறோம். இன்னும் ஒரு 2 weeksல we will be able to have an answer to this sir. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா பதில் சொல்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். we can stand for the photograph. இல்ல அந்த கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லிம் மேட்டர் சம மேட்டர் சார். we are very proud that we are the first one to do it and history bookல இடம் பெற்றோம்னு நினைக்கிறேன். லவ்லி. தேங்க்யூ ஃபார்